நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2025 முடிஞ்சிருச்சு. வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2025 பெரும்பாலானருக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை. 2025 நல்லா இல்லைங்க. 2026 எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா? இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பமே இல்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, ஹெல்த்து சரியில்லை, கடன் இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று 2020 அப்படி 26 அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா, பிரச்சனைகளை தீர்க்குமா, கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க. சரி, இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வருட பலன்களை சொல்கிறோம். இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும். அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள். வண்டி 2 சக்கரத்தில் தான் ஓடுது, ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை. பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார, இப்போது நான் பேசப்போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க. இந்த 2 சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க. அப்போ எப்படிங்க இருக்குது? குருப்பெயர்ச்சி ஏதாவது இருக்கா? சனிப்பெயர்ச்சி எதனா இருக்கா? ராகுகேது பயிற்சி எதனா இருக்கா? எப்படிங்க இந்த பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான், உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார். இட்ஸ் எ பெக்கூலியர். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார். அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால 12 ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய கஷ்டங்கள் வராது. சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே 2026 முழுக்க இல்லை. மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார். ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்குது. அது கடைசியில் நடக்குது. அதனால் இந்த வருஷத்தில் பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது. அடுத்து இந்த வருடம் முடிய போகின்ற 20 நாட்களுக்கு முன்பு ராகு கேது பயிற்சி இருக்கனால அதுவும் இருக்காது. ஆக குரு பகவான் மட்டும்தான். முதல்ல குரு பகவான் கடகத்துக்கு உச்சமாகிறார். 3 மாதத்தில் போன வருஷம் மாதிரியே அதிசார பயிற்சின்ற முறையில் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார். ஆக குருவின் பலன்கள் ஓரளவிற்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. 2025 கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே 2026 ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க. இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு டபுள் பங்கு, ட்ரிபிள் பங்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வருட ஆரம்பத்திலேயே குரு பகவான் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். வருடத்தின் முதல் நாள் பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் ராசி 7ஆம் இடங்களோடு பரிவர்த்தனை அடைந்திருப்பது, ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது, ராசியிலேயே சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் போன்ற 4 கிரகங்கள் சேர்ந்திருப்பது அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்புங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. ஐயா, ஜூன் மாதம் 8ஆவது வீட்டுக்கு குரு பகவான் மாறிட்டு போகிறாரு. உங்கள் ராசிநாதன் தானே உச்சத்தை அடைய போகிறார் இல்லையா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது இல்லையா? அப்போ ராசிநாதன் உச்சத்தை அடைந்தால் நீங்களும் உச்சம், உயரம் என்கின்ற ஒரு நல்ல தன்மையை அடைவீங்க இல்லையா? தொட்டது துலங்கும் இல்லையா? ஆகவே 8ஆம் இடத்தில் ராசிநாதன் குரு உச்சத்தை அடைந்து மறைந்து உச்சத்தை அடைந்தாலும் அவர் தனுசு ராசிக்காரர் தானே. உங்களுடைய ராசிநாதனே அவர் தானேயா. அவர் வலிமையாக இருக்கும்போது உங்கள் ராசியை வலிமைப்படுத்தானே செய்யும். ஆகவே கவலைகள் இல்லாத, கலக்கங்கள் இல்லாத, எதையும் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. இன்னொன்று ஒரு பெரிய அளவில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். பெண்களுக்கு இந்த முதல் திருமணம் ஒரு மாதிரியாக, ஆண் பெண் 2 பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன், முதல் திருமணம் ஒரு மாதிரியாக இதாகி போச்சு, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அல்லது டைவர்ஸே ஆகிப்போச்சு, செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமா? ஒரு முதல் 5 மாதங்களுக்குள்ளேயே 2வது திருமணம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிளியர் ஆகாதவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அம்மா அப்பா அல்லது ஏதேனும் ஒரு வகையில் வேலை செய்கிறவங்களுக்கு அலுவலகம் போன்ற, அம்மா அப்பா அலுவலகம் போன்ற அமைப்புகளில் அனுமதிகள் வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் கண்டிப்பாக இப்போது இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன்.
2024 உங்களுக்கு சுற்றிடுச்சு அப்படியே. 2024 நல்லா இல்லை உங்களுக்கு. 2024 கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், ஏதாவது ஒரு வகையில் தடைகள், தாமதங்கள் போன்றவைகள் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு 2025 ஏப்ரலுக்கு பிறகு சமாளிச்சிங்க இல்லையா? அதை விட ஓரளவுக்கு 2026 நல்லாயிருக்கும். 25 விட 2026 நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. சிலருக்கு அதிக புகழ் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சோஷியல் மீடியாவில், அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, இது போன்ற அமைப்புகளில் புகழ் அடையணும், சினிமாவில், கலைத்துறையில், சீரியலில் நடிக்கணும், டிவியில் நடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள், அந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினைத்தாற் போலவே ஜூன் மாதத்திற்கு பிறகு திடீர் புகழ் அடையக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் 40-50 வயது தாண்டிய தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குடும்பத்தில், வேலையில், தொழிலில் இருந்து வந்த ஆம்பளைங்களால் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் இப்போதைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. ஆக சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மானால் வீட்டுனால கொஞ்சம் செலவுகள், மன கஷ்டங்கள் இருக்கும். தூரத்தில் இருக்கிற அம்மாவை போய் பார்த்துட்டு வர முடியலேன்னு இருக்கும். அது கூட ஏப்ரல் மாதம், மே மாதத்திற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள். தனுசுக்கு உண்மையிலேயே 2026 நல்லா இருக்கக்கூடிய சூப்பர் ஆண்டுங்க.